ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மணி நேரமாக செம்ம மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க. வாங்க எல்லோரும் போய் என்னென்ன மீன் பிடிக்கிறாங்க, எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். சரியான வேட்டை தான் இன்றைக்கி. பாருங்கள், வந்து இறங்கி ஓடி வந்தோடனே சரியான மீன் ஒன்று மாட்டிக்கிச்சு. என்ன மீன் பார்க்கலாம். ஜிலேபி மீன் தான் இன்றைக்கி. ஃபுல்லாக வேட்டை தான் இன்றைக்கி. ஜிலேபி மீன் நல்லா சரியான சைஸாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்ல சூப்பரான சைஸ் மீன் மாட்டியிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு பக்கத்தில் வெத்தலை செடி மாதிரியே இருக்குது, ஆனால் வெத்தலை செடி கிடையாது. சரியான சைஸ் மீன். அந்த பேக்கில் ஏற்கனவே மீன் பிடிச்சி வச்சுருக்காரு பாருங்கள். 3 பேர் போட்டுருக்காங்க தூண்டில். நம்ம அண்ணன் இருக்கார் பக்கத்தில் லெஃப்ட்டில், மேலே தம்பி உட்காந்துட்ருக்காரு. நல்லா துள்ளி விளையாடுது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். இப்போ தான் வந்தாங்க. ஒரு மணி நேரம் இருக்கும் அவங்க வந்து. நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே சரியான மீன். புழு மாட்டுறாரு. முழுசாக கோக்குறாங்க பாருங்கள் புழுவை. சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் கொத்து போடல, ஏன்னா பெரிய பெரிய மீனாக இருக்குது எல்லாமே. ஆக்சுவலாக இது என்ன ஏரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இது சென்னையில் இருக்கிற புழல் ஏரி தான். இது ரெட் ஹில்ஸில் இருக்குது. இது மேலே தம்பி உட்காந்துட்ருக்காரு. இவர் இப்போ சரியான சைஸ் ஒரு மீன் ஒன்று பிடிக்க போகிறாரு பாருங்கள். எல்லோரும் புழு எப்படி கோக்குறாங்கன்னு பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக பெருசாக தான் கொடுத்துருவாங்க. இப்போ இவர் தூண்டில் போட்டிருக்காரு இல்லைங்களா, இந்த தூண்டில் பாருங்கள். இந்த தங்கூசு பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியிலே இறங்கும். இது வந்து நம்ம ஆழம் எதுவும் வைக்க தேவையில்ல. இது ஒரு வித்தியாசமான முறை. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான சைஸ் மீன். ரொம்ப பெருசு இருக்கிறதுலே. இந்த சந்தானம் நம்ம காமெடியில் சொல்கிற மாதிரி இருக்கிற ஜிலேபிலேயே இதுதான் பட்டை ஜிலேபின்ற மாதிரி நல்லா பெரிய சைஸ் மீன் ஜிலேபி மீன் மாட்டிருக்கு பாருங்க. கீழே அண்ணன் உட்காந்துட்ருக்காரு, எடுத்து காட்டுறாரு. ஸோ கீழே வந்து 3 பேருமே உட்கார முடியல. என்னாலையும் வீடியோ வந்து எடுக்க முடியல, ஏன்னா அங்கே ஒருத்தர் தான் உட்கார முடியும். நின்று வந்து ஃபுல்லாக வியூவெல்லாம் கவர் பண்ண முடியாது. அதனால் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே தான் ஏறி தான் சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ஏதாவது வியூஸ் சரியாக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்லேயும் ஏற்கனவே மீன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மீன் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பிடிச்சது. பக்கத்தில் நம்ம அண்ணன் உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்சது. இப்போ வந்து அரிசி தான் போடுறாரு. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா, மீனுக்கு கண்டிப்பாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் தான் மீன் பிடிக்க முடியும். மீனுக்கு வந்து இந்த அரிசியெல்லாம் போடுறாங்க கொஞ்சம். அது அப்படியே தண்ணியில் ஊற வர அந்த ஜிலேபி மீன்கள்லாம் வந்து அரிசி நல்லா எடுக்க வரும்போது புழு அந்த இடத்துல போட்டு பிடிச்சிடலாம். ஒரு மீன் ஒன்று விட்டாரா என்ன தெரியல, மாட்டிட்டு தான் இருக்குது, பிடிச்சிட்டாரு. இல்லை, இந்த இடத்துல வந்து என்ன தொல்லை என்ன அதிகமாக இருக்குதுன்னா, உழுவ மீன்கள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது அப்புறம் அந்த புறாகாசி மீன், இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஜிலேபி மீனும் உழுவ மீன் எல்லா மீனுமே ஒரே மாதிரி தான் கிடைக்குது. கண்டினியூஸாக ரெஸ்ட்டே இல்லாமல் உங்களுக்கு தூண்டில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா மீனுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லா தடவையும் நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே தான் இருக்கணும், அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். வெயிலுக்கு புழு காஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் குடம்லாம் செட் பண்ணியிருக்காரு பக்கத்தில். வேறு ஒரு ரீசனும் இல்லை. கொண்டாடா குடை தள்ளி வச்சுருக்காருன்னு பார்க்காதீங்க. நல்லா இது பார்த்திங்கன்னா ஏரி எவ்வளவு அமைதியாக காற்றே இல்லாமல் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இப்போ கீழே இறங்கிட்டேன். தம்பி பார்த்திங்கன்னா மேலே இருக்கார். இந்த கீழே மேலே ஏறி சுற்றி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கரெக்டாக எதிரில் வெயில் இருக்குது. போட்ட உடனே சரியான சைஸ் மீன் ஒன்று மாட்டுச்சு. ஆனால் நம்மளோட துரதிருஷ்டம் பார்த்தீங்கன்னா மீன் மிஸ் ஆகிடுச்சு. நம்மளோட துரதிருஷ்டம் இல்லை, அண்ணனோட துரதிருஷ்டம். நம்மளோட அதிர்ஷ்டம் வந்து மீன் வந்து விட்டது வந்து வீடியோவில் மாட்டிக்கிச்சு. நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா சரியான சைஸ் மீன் தான் அது. ஓடிடுச்சு பார். இவ்வளவு கிட்ட வந்து ஓடிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. வீடியோ எடுத்துருக்கேன், திட்டவும் முடியல. கம்முன்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு இன்னும் ஒரு 3-4 மீன்லாம் விட்டுட்டோம், நல்ல சைஸான மீன்லாம். ஆனால் அதெல்லாம் வீடியோவில் எங்களால் கவர் பண்ண முடியல.
ஏன்னா நான் இந்த பக்கம் திரும்பும்போது அந்த பக்கம் மீன் அடிக்கிறாங்க, பின்னாடி அண்ணன்கிட்ட பார்க்கும்போது தம்பி மீன் அடிக்கிறாரு, சுற்றி சுற்றி ஒரே மீன் தான் எனக்கு ஃபுல்லாக. எனக்கே தூண்டில் தான் போடலான்னு சொல்லிட்டு தோண்டிட்டு இருந்தது. பாருங்க மீன் மேலே நின்று மீன் பிடிக்கிறாரு, கீழே அண்ணன் எடுக்கிறாரு. எல்லாம் ஜிலேபி மீன்கள்லாம் எல்லா மீனுமே சைஸான மீன் தான். ஒரு 4 ஜிலேபி போட்டாவே 1 கிலோ மீன் வரும். சில மீன்லாம் 1 கிலோ சைஸ் எல்லாம் இருக்குது, 1 கிலோ 3/4 கிலோ சைஸ் எல்லாம் வரும் ஒரு சில மீன்லாம். ஆனால் இந்த இடத்துக்கு வரணும்னா பூச்சியெல்லாம் கொஞ்சமாக எல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. பூச்சி மட்டுமே 1/4 கிலோ சைஸில் 1/4 கிலோ எடுத்து வரணும் போல இருக்குது, அவ்வளோ பூச்சி இங்கே தேவைப்படும். சென்னை ரெட் ஹில்ஸில் இருக்கிற புழல் ஏரி தான் இது. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் போடும்போது லொக்கேஷன்ஸ்லாம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா லொக்கேஷன்ஸையும் ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அலோவ் பண்ணாத இடம்லாம் இருக்குது. ஸோ நம்ம வீடியோக்காகவும் ஒரு சில இடம் தெரியாமல் நம்ம ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு சிலலாம் பிடிக்கிறோம். ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சாரி, ஏன்னா எல்லா லொக்கேஷன்ஸையும் ஷேர் பண்ண முடியாது எங்களால். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே இருக்கிற வியூவர்ஸாக இருந்தால் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் நிறைய போடுறாங்க, நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் போடுறாங்க மீன் பிடிக்கிறவங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்ல சைஸ் ஜிலேபி மீன் தான். இதுக்கு ரொம்ப ரொம்ப தூரம்லாம் போடணும்லாம் அவசியம்லாம் இல்லை, ரொம்ப கிட்டவே போடணும். ஆனால் ஆழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வைக்கணும். 2-3 பைப்பர் அளவுக்கு ஆழம் இருக்குது இங்கே. தக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிட்டே இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அப்படிலாம் இல்லை, இது வந்து ஃப்ளோட்டிங் வந்து அப்படியே இறங்கிடும் கீழே இந்த ஈயம் இருக்கிறதுனால. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இதுக்காக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் நான் சீக்கிரமாக, எப்படி தக்கை கட்டுறது இந்த மாதிரி ஆழம் தானாகவே இறங்குற மாதிரி அப்படின்னு. சின்ன ஜிலேபி மீன் பிடிச்சிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ கிட்டவே போடுறாரு, லாங்லலாம் கிடையாது. ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஆழமாக போடணும். ஈவினிங் ஆயிடுச்சு, ஆனால் எதிர் வெயில். மறுபடியும் செகண்ட் ஷாட்டு மாட்டிக்கிச்சு. இந்த மீன் தான் மிஸ் ஆகிடுமான்னு தெரியல, ஒரு மீன் மிஸ் ஆகிடுச்சு. ஐயோ இவ்வளவு கிட்ட வந்தாடா நீ மாதிரி இவர் தான் அந்த மீனை விட்டவர். அடுக்க போட்டிருக்கேன் நான் குத்தி அச்சா நான் என்ன பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்குமே நீ நிறைய மீன் கிடச்சதுனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவே தான் போனோம். மீன் மிஸ் ஆனதை பற்றிலாம் ரொம்ப பெருசாலாம் ஃபீல்லாம் பண்ணல. பாருங்கள் மீன் மாட்டி ஜிலேபி மீன் எப்படி இழுத்துட்டு ஓடுது. நல்ல சரியான மீன், பைலட். ஆமாம், இந்த மீனுக்கு வந்து பைலட்னும் சொல்லுவாங்க, பைலட் ஜிலேபின்னு சொல்லுவாங்க. ஒரு மீடியம் சைஸ் ஜிலேபி ஒன்று மாட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய்.